ராமதாஸ் அவராகவே ஒரு சிக்கலை உருவாக்கி கொண்டு விட்டார். இப்போ அந்த சிக்கல்லேருந்து எப்படி மீள்றதுன்னு அவருக்கு தெரில. ஒரு நாள் டிஎம்கேயை புகழ்ந்து பேசுகிறார், இன்னொரு பக்கம் டிஎம்கே தாக்கி பேசுகிறார். என்ன செய்யலாம் என்னன்னு தெரியல. அவருக்கு 3 திசையிலையும் இடியாப்ப சிக்கல் இருக்குது. இப்போ டிஎம்கே கூட்டணிக்கு போகலாம் அப்படின்னு இருந்தால் அங்கே விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் 14 ஆண்டுகளுக்கு முன்பே எடுத்த நிலைப்பாடு, இது திருமாவளவன் சொன்னது. அது என்னன்னா, பிஜேபியும் பிஎம்கேயும் இருக்கிற இடத்தில் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படிங்கிறது. அப்படின்னா ராமதாஸ் உள்ளே வந்தால் அவங்க வெளியேறிடுவாங்களோ அப்படிங்கிற சிக்கல் இருக்குது. ஸோ விசிகா இருக்கிறதுனால ராமதாஸ் உள்ளே நுழைய முடியாது, இது ஒரு சிக்கல். சரி, ஏடிஎம்கேக்குள்ளே வேறு வழி இல்லாமல் எப்படியே என்டிஏல அகாமடேட் ஆகிடலாமா அப்படின்னா அங்கே அன்புமணி இருக்கார். அன்புமணி ஓகே சொல்லாத நிலையில் ராமதாஸ்க்கு இடம் கிடைக்காது. ஏன்னா ராமதாஸ் உள்ளே வரணும்னா அன்புமணிகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு தான். அன்புமணி ஸ்ட்ரிக்டாக ராமதாஸ் உள்ளே வந்தாருன்னா நான் இருக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னா ராமதாஸுக்கு நோ கார்டு போட்டுருவாங்க.